வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். போன வீடியோவில் லேபிள்லாம் வீட்டிலே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அந்த வீடியோலேயே நோட்டுக்கு ஷீட் போடுறத பற்றியும் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியே மறந்துட்டேன் போல். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷீட் போட்டதுக்கப்புறமா நோட்டோடு சேர்த்து தான் நம்ம ஸ்டாப்லர்லாம் பின் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த ஷீட்டில் மட்டுமே அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம பின் அடிச்சோம்னாலே போதும். அதே மாதிரி லேபிளுமே நம்ம ஷீட் மேலே ஒட்டாமல் நோட்டுக்குள்ளேயே ஒட்டிக்கலாம். இப்போ காட்டுற பார்த்தீங்களா, இந்த இதில் நம்ம கட் பண்ணி தானே உள்ளே மடித்து நம்ம இது பண்ணுவோம். அப்படி கட் பண்ணாமலே நம்ம நோட்டை லேசாக லிஃப்ட் பண்ணோன்னா அதுக்குள்ளே இப்படி நம்ம விட்டு ஷீட்டு போட்டுக்கலாம். இப்படி போடுறதுனால என்னாகும் அப்படின்னு, இந்த மாதிரி ஷீட்லேருந்து நோட்டை ஈஸியாக எடுத்துக்கலாம், உள்ளே வைக்கிறதுமே ஈஸியாக வச்சுக்கலாம். இப்படி எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷீட்லாம் கிளியறதோ டேமேஜ் ஆகிறதோ எதுவுமே ஆகாது. அப்படிங்கும்போது நம்ம இந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஷீட்டை அப்படியே எடுத்து நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேபிளில் எதுவும் மென்ஷன் பண்ணணும், சேஞ்ச் பண்ணனா கூட நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏம்மா இதெல்லாம் ஒரு ஐடியாவாம்மா அப்படின்னு தோணாலும் சரி, இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு தோணாலும் சரி, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வரேன்.